தமிழ் தேசியம் ஏன் இதற்கு எப்படி என்கின்ற இந்த காலத்திற்கு தேவையான ஒரு புத்தகத்தை ஆக்கி அருளிய கொடுத்து வழங்கிய என்னுடைய அண்ணன் பாலமொழி அவர்களுக்கு முதல் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் இந்த பணி எப்போ தொடங்குச்சுன்னா, போன வருஷம் புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருந்த போது அண்ணன் பாலமொழி அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தாங்க, அப்பன் பெயரா மனித வேட்டை. அதையும் டிஸ்கவரி புத்தகம் தான் வெளியிட்டிருந்தது. அந்த புத்தகம் போய்கொண்டிருக்கும் பொழுதே தம்பி அடுத்த வருடம் இதை விட ஒரு அருமையான காலத்திற்கு தேவையான ஒரு புத்தகம் வரப்போகிறது என்று சொல்லி ஒரு வருடமாக, எனக்கு தெரிந்து ஒரு வருடமாக இந்த புத்தகத்திற்கான தேவையையும் கட்டுரைக்கான சேகரிப்பையும் அண்ணன் செய்திருக்கிறார். அதற்காகவே தமிழ் தேசியர்கள் அண்ணன் பாலமொழி அவர்களை பார்க்க வேண்டும். இரண்டாவதாக டிஸ்கவரி புக்காஸ் முதலாக ஐயா மாசு விக்டர் அவர்களும் நானும் தான் அந்த இதுக்கு போயிருந்தோம். நான் இங்கே 2 பேருக்கு முதலுக்கு யாத்திசைங்கிற ஒரு படத்தினுடைய பாராட்டு நிகழ்வு அவருடைய டிஸ்கவரி புக்காஸில் வச்சுருந்தாங்க பிரபஞ்ச நகரத்தில். அப்போ நானும் போயிருந்தேன், ஐயா கூட போயிருந்தேன். போகும்போது எனக்கு ஒரு சிந்தனை இருந்தது, டிஸ்கவரி புக்காஸ் காலசு அரண்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை இருந்தது. உண்மையிலேயே அந்த பதிப்பகத்தை பார்த்த பிறகு நான் என்னுடைய சிந்தனையில் அந்த பேருக்கேற்ற ஒரு பதிப்பகமாக இருந்தது. எங்கு திரும்பினாலும் புத்தகங்கள், எங்கு திரும்பினாலும் அது போன்ற ஒரு அந்த தோற்றமே அரண்மனை மாதிரி இருந்தது. அந்த வகையில் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி என்று ஒரு தொகுக்கலாம். அவர் தொகுக்கும் பொழுது தொகுப்பாசிரியருக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து இந்த நூல் எப்படி வர வேண்டும், என்ன மாதிரியான கருத்துக்களை தாங்க வேண்டும், என்ன மாதிரி எல்லாம் வர வேண்டும் என்ற ஒரு சுதந்திரத்தை கொடுத்து இதை பாலமொழி அவர்களுக்கு தொகுப்பதற்கு எல்லா வழிவகையும் செய்த அண்ணன் டிஸ்கவரி புக்காஸ் அவர்களுடைய உரிமையாளர் வேடியப்பனுக்கு ஒட்டுமொத்த தமிழ் தேசியர்களின் சார்பாக என்னுடைய வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அதே போல இந்த அரங்கம் எங்களுக்கு ஒரு கனவு அரங்கம். சரியாக 2016 அண்ணன் சீமான் அண்ணன் வீட்டுக்கு பொங்கல் நிகழ்ச்சிக்கு போயிட்டு அவருடைய வீட்டில் பொங்கல் நிகழ்ச்சி அங்கே போயிட்டு நான் அண்ணன் மணிசந்தில், அண்ணன் பாக்கியராஜன், தம்பி துருவன் செல்வமணி, இடும்போரம் கார்த்திக் எல்லாம் கூட்ட ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். அப்போ அண்ணன் சீமான் எங்கப்பா போறீங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி புத்தக கண்காட்சிக்கு போறேங்க, இந்த புத்தகங்கள்லாம் வாங்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அண்ணன் இருந்து ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுத்து இவங்கெல்லாம் புத்தகத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் முதல்ல இந்த கொப்பராசி நூலகத்துக்கு நான் எதிரியானது முதல்ல வந்தது. புத்தக கண்காட்சியில் புத்தகத்தெல்லாம் பெற்றுட்டு வெளியில இருந்து தேநீர் குடிச்சிட்டு நானும் பாக்கியராஜங்க மணிசந்தில் எல்லாம் பேசிட்டு இருந்தப்ப இந்த மேடையில் தமிழ் தேசியத்துக்கு என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அதில் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் 8 வருடத்துக்கு முன்னதாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த கனவை நனவாக்கிய பிரபாசியினுடைய தலைவர் அவர்களுக்கு தமிழ் தேசிய நாங்கள் நன்றி கடன்படுத்துகிறோம். இந்த புத்தகத்தை நீங்க பெருசா ஆய்வு இது எல்லாம் இது உள்ளுக்கு என்ன இருக்கு, என்ன யாராவது கட்டுரை ஆசிரியர்கள் அப்படியெல்லாம் நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படத்துல ஒரு கருத்து, ஒட்டுமொத்த இந்திய தேசியத்துல இருக்கின்ற தேசிய மொழிவழி இனங்களினுடைய விடுதலை எப்படி சாத்தியப்படும் என்று வாழ்கின்ற நமது இனத்தினுடைய அடையாளமாக இருக்கின்ற ஒரு அடையாளமாக இருக்கின்ற தோழர் தமிழரசன் அவர்களுடைய கட்டுரையிலிருந்து ஒரு முட்டாய்ப்பான வழியை புத்தகத்தின் அட்டைப்படத்தில் வச்சிருக்காங்க. இந்த புத்தகம் 555 ரூபாய் மதிப்பு இல்லை, இது 555 ரூபாய் மட்டும் இதனுடைய மதிப்பு இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தினுடைய மதிப்பு. அண்ணன் சீமான் அவர்கள் 2009 பட்டி தொட்டியெல்லாம் நிரம்பி வருகின்ற தமிழ் தேசிய கனவினுடைய அந்த போக்கினுடைய ஒரு துணை தூதுவனாக இந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன். உண்மையிலேயே அப்படிதான் நான் பார்க்கிறேன். இந்த கட்டுரையாளர்கள் நீங்க நிரம்ப பாருங்க, அவசியம் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். நான் இந்த கட்டுரை மூலமாக இந்த பதிவு மூலமாக நான் கேட்டுக்கிறது என்னன்னா, எத்தனையோ புத்தகங்களை தூவி நாங்கள் தோழ சுமந்து ஐயா மாசோக்கர் அவர்களுடைய புத்தகங்கள்லாம் நாங்கள் தோழ சுமந்து விற்கிறதே எங்களுடைய பாக்கியமாக இருக்கிறோம். அது இன்னொரு கலையாகவும் இந்த தமிழ் தேசியத்தினுடைய ஏன் எப்படிங்கிற புத்தகத்தை சுமந்து விற்பதையும் உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் தேசிய புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையும் நாங்கள் உறுதியாக செய்வோம் என்று பதிப்பாசிரியருக்கு இந்த நேரத்தில் நான் உறுதிப்படுகிறேன். 2 செய்தி தான்.
நேற்று வந்து நாங்கள் ஒரு புத்தக வெளியிட்டு சொன்னோம். அதில் ஐயா மாசுக்கர் அவர்கள் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தை வெளியிட்டு ஐயா நாளைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டு பேச போகிற புத்தகம் இதுதான்னு கடையில் இருந்த ஒரு புத்தகத்தை காமிச்சேன். அப்போ காமிச்ச போது ஐயா வந்து முதல் கட்டுரையை எடுத்து திருப்பி பார்த்துட்டு அவருடைய அனுபவ பகுதியாக அவர் சொன்னார். தமிழரசன் வந்து மருதையாற்று பாலம் தகர்ப்புக்கு பின்னாடி நள்ளிரவு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார். நள்ளிரவில் வந்து வீட்டுக்கு கதவை கட்டும் பொழுது நான் தான் திறந்தேன். அவர் முகத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப பசியோடு இருந்தெல்லாம் எனக்கு தோணுச்சு. சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னார். அப்போ சாப்பிட்றதுக்கு அந்த நேரத்தில் என்ன இரவு 10 மணிக்கு மேலே நம்ம கிராமத்தில் சோற்றில் தண்ணியை ஊற்றிட்டு தூங்கிடுவோம். தண்ணி ஊற்றியாச்சு, நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தண்ணி சோறாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்ச பிறகு தோழர் தமிழரசு எனக்கு ஒரு 100 ரூபா உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதா அவர் கொடுத்ததா. அதன் பிறகு என்னை வந்து இந்த ஊரில் வந்து இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஐயா மாசு விட்டர் அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் அழைத்துக் கொண்டு அவர் இந்த ஊரில் விட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், தமிழ் இனத்திற்காக தமிழ் தேசியத்திற்காக உழைக்கிறவர்கள் பாடுபடுகிறவர்களுக்கு வறுமையின் கொடுமையின் புரிதல்ல, அதையெல்லாம் தாண்டிதான் அவர்கள் இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதற்காக. அடுத்து இந்த மேடைகள் வந்து இப்போ அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆய்வு கட்டுரைகள் வெளிநாட்டு பயணம், எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை, பெரிய ஆச்சரியமா எனக்கு தெரியல. ஆனால் இந்த மேடையில் இந்த புத்தகத்தில் இந்த தமிழ் மாணவர்கள் முன்னாடி ஒரு கட்டுரை, அந்த கட்டுரையில் வருகின்ற ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு மனிதனாக, ஒரு தமிழ் தேசியனாக நான் மிகப்பெரிய பாக்கியவானாக கருதுகிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பக்கம் தமிழரசன் முதல்ல சீமான் அவர்களை நாயை நெருங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது தலைவர் தேசிய தலைவரை பார்க்கணுங்கிறது எல்லாருக்குமே உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய விருப்பமாக இருக்கும். அன்னை பார்த்துட்டு வந்துட்டாங்க. பார்த்து வந்த பிறகு அந்த சினிமாவை எதிர்த்து நான் நெருங்க வேண்டும், அவருடைய கைப்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைச்சது என்னன்னா, தேசிய தலைவரின் கருத்தை பற்றிய ஒரு கை, அந்த கையை தொட்டுவிட்டாவது வந்துவிட வேண்டும் என்றுதான் நான் நாமக்கல் பேசிட்டு வந்தேன். அப்போ இது போன்ற பெரிய ஆளுமைகள் நிரம்புகின்ற இந்த வேலையில் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்த இந்த தொகுப்பாசிரியர்களுக்கும் இந்த வெளியீட்டாளருக்கும் இந்த தொகுப்பாசிரியர் நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு, இந்த புத்தகம் அல்ல இதே போல இன்னும் பலநூறு தமிழ் தேசிய புத்தகங்கள் இந்த அறையில் வெளியிடப்படும் என்று வெளியாக வேண்டும் என்ற விருப்பத்தையும் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறிய அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஆதியார் வழக்கத்தின் அச்சுறுத்தல்கள் விசாரணைகளிடையே ஈழ நிலத்தில் தான் பெற்ற அனுபவங்களை தன் படைப்பு சுதந்திரத்தின் வழியாக வலிமையான வரிகளால் வரலாற்று பதிவு செய்யும் ஈழ எழுத்தாளர் இவர். கவிதை, கட்டுரை, நேர்காணல், நாவல், ஆங்கில கவிதை நூல், சிங்கள நாவல் மொழியாக்கம் என பல்வேறு வழியில் இவரது படைப்புகள் ஈழ விடுதலையை உள்ளடக்கமாக கொண்டு வெளிவருகின்றன. கவிஞர், எழுத்தாளர் கவி திரு தீபச்சந்திரன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். Discovery Publication இணைந்து தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற இந்த நூல் வெளியிட்டுள்ளார்கள். கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் நாட்டினுடைய, தமிழ் ஈழத்தினுடைய நம்பிக்கை மிகு தலைவர், மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய அண்ணன் சீமான் அவர்களே, அரங்கிலே அமர்ந்திருக்கின்ற ஏனைய பெரியவர்களே, அரங்குக்கு முன்பாக கூடியிருக்கின்ற நேசத்துக்குரிய தாய்ப்பாளர் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம்.
டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் திரு வேடியப்பன் அவர்கள் அண்மையிலே இந்த நூலினுடைய முகப்பை வெளியிடுகின்ற பொழுது ஒரு பதிவினை இட்டிருந்தார். அதன் தொடக்க வரிகளாக அவர் சில விடயங்களை பதிந்திருந்தார். இப்போது தமிழ் தேசியம் என்பது சிலருக்கு நகைப்புக்குரிய விடயமாக மாறிவிட்டது என்று என்னுடைய பதிவை தொடங்கியிருந்தார். தமிழ் தேசியம் என்பது உலகத் தமிழ் மக்களின் கூட்டுணர்வு. ஈழத்தில் வாழ்கின்ற, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற, உலகெங்கும் சிதறி வாழ்கின்ற அத்தனை நலங்களிலும் இருக்கக்கூடிய விடுதலை பற்றிய, சுதந்திரம் பற்றிய, தாய்நிலம் பற்றிய ஒரு கூட்டுணர்வும் பெருக்கமும் ஆகவும் இந்த தமிழ் தேசியம் என்ற சிந்தனைக்காக, அதன் கனவுக்காக சுமார் 44,000 விடுதலை புலி வீரர்களை விதைத்திருந்த மண்ணிலிருந்து நான் வந்திருக்கின்றேன். நாங்கள் இப்போதும் நம்புகின்றோம், எங்கள் மண்ணுக்குள் விதைக்கப்பட்டிருக்கும் எங்கள் மாவீரர்கள் எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள், களமாடி கொண்டிருக்கிறார்கள், எங்கள் கனவுகளை அடைகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எங்கள் தேசத்தில் இன்னும் நாங்கள் கலையிலிருந்து சிங்கள தேசத்தினுடைய இன அழிப்பு போரினை எதிர்கொண்டபடி வாழ்ந்து வருகிறோம். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வாழ்வதென்பதும் போராட்டம். நான் தமிழ்நாட்டிற்கு வந்திருந்த சமயத்திலே பல்வேறு நபர்களை சந்தித்திருக்கக்கூடிய தருணங்களிலே என்னோடு தம்பி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்து என்னோட சுரேஷ் கமலன் என்கிற தம்பி என்னோடு பயணம் செய்து கொண்டிருந்தார். சந்தித்திருக்கக்கூடிய எல்லா நபர்களும் முதலாவது சீமான் அண்ணன் அவர்களை பற்றிய பேச்சோடுதான் தொடங்குகிறார். தம்பி சுரேஷ் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் என்பது அவர்களுக்கு தெரியாது. இது எல்லோருடைய பேச்சையும் தன்பால் ஈர்த்து அதை தமிழ் தேசியத்தினுடைய பேச்சாக, தமிழ் தேசியம் பற்றிய விவாதமாக மாற்றியிருக்கக்கூடிய ஒரு பெருமை அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான். தமிழ்நாட்டில் வெறுமனே ஈழ விடுதலை என்று இருக்கக்கூடிய அந்த நிலையை தமிழ் தேசிய விடுதலை என்ற தளத்திற்கு நகர்த்தியது அண்ணன் சீமான் அவர்கள். ஒரு யூடியூப் நேர்காணலில் எனக்கு தெரிகிறது அண்ணன் சீமான் அவர்களுக்கு அவர் தாக்கி அந்த கேள்வி கேட்கிறார்கள். உங்களுடைய விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரனுடைய புகைப்படங்களை பயன்படுத்துகிறார்கள், அவரையே முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்கிறார்கள். இங்கு இது சரியாக பேரல்லவா என்று என்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறது. 2001ஆம் ஆண்டு இனப்படுகொலை போரை சந்தித்த பிறகு இந்த தேசத்திலே எங்களுடைய போராளிகளுடைய அடையாளங்களை துடைத்திருந்தார்கள், எங்களுடைய தலைவர்களுடைய அடையாளங்களை துடைத்திருந்தார்கள், எங்களுடைய பண்பாட்டினுடைய அடையாளங்களை துடைத்தார்கள், மொழியினுடைய அடையாளங்களை துடைத்தார்கள். அப்பொழுது தமிழ்நாட்டிலே நான் பொது தமிழ்நாட்டில் கல்வி கற்பதற்காக வருகின்ற பொழுது இந்த தெருக்களில் எல்லாம், இந்த சூழலில் எல்லாம் எங்கள் தலைவரின் படத்தை நான் பார்த்தேன். அதை சாத்தியப்படுத்தியது நான் அவருக்கு பதிலளித்தேன். தமிழ்நாட்டிலே ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்கிற ஒரு தீர்மானத்தை ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அழுத்தம் காரணமாக, ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய கோரிக்கை காரணமாக அன்றைய தமிழக முதலமைச்சர் ஜெயராம் அவர்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அண்ணன் விநாயகமூர்த்தி அவர்கள் கனடிய தேசத்திலே இருந்து இங்கே வந்திருக்கின்றார். கனடிய தேசம் நான் இந்த காலையில் நான் அவர்களுடைய கூறியிருந்தேன். அதாவது கனடிய தேசத்திலே இன்று இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்கிற தீர்மானம் உலக நாடுகளிலே மிக முக்கியமான ஒரு நாடு கனடா.
அந்த நாட்டிலே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையில் தமிழகம் தான். அதே போல எங்களுடைய தலைவர்களுடைய புகைப்படத்தை, எங்களுடைய தலைவர்களுடைய முகத்தை, அவருடைய கனவை, அவருடைய சித்தாந்தத்தை, அவருடைய விடுதலை தாகத்தை இந்த உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான நிலையைத்தான் எங்களுடைய தலைவரை முன்னிலைப்படுத்தி, எங்கள் தலைவருடைய கொள்கைகளை பிரச்சாரப்படுத்திய சீமான் அவர்கள் தன்னுடைய அரசியல் பணியை மேற்கொள்கிறார் என்று நான் அந்த இடத்தில் அவருக்கு தெளிவுபடுத்துகிறேன். தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி என்கிற இந்த அற்புதமான நூல் தமிழகத்தினுடைய இளைய தலைமுறைக்கு பல புதிய கருத்துக்களை, புதிய சிந்தனைகளை, சித்தாந்தங்களை எடுத்துரைக்கின்ற ஒரு அற்புத நூலாக உருவாகி இருக்கிறது. இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு நானும் சில வார்த்தைகளை பேசுவதை விட்டு, ஈழ மண்ணிலிருந்து அதனுடைய பிரதிபலிப்பாக பேசுவதை விட்டு நான் இங்கே ஆர்வம் நம்பிக்கையில் வருகின்றேன். இந்த நூலினை அளவுட கொடுத்திருக்கக்கூடிய அண்ணன் பாலமுரளிவர்மன் அவர்களுக்கும், அதே போல இந்த நூலினை மிக காத்திரமாக வெளியிட்டிருக்கக்கூடிய டிஸ்கவரி புக்கர்ஸ் பதிப்பகத்திற்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன்.